என் அருமை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நாம் இன்று சமீபத்தில் வெளியான மர்மர் திரைப்படம் பற்றி பார்க்க போறோம். வாங்க கதை என்னன்னு பார்க்கலாம். அட்வென்ச்சர் வீடியோக்கள் வெளியிட்டு வியூஸ் அள்ளும் ரிஷி, மெல்வின், அங்கிதா, ஜெனிபர் ஆகிய யூடியூபர்கள் முழுநிலா நாளில் குழுவாக ஜவ்வாது மலைக்காட்டுப் பகுதிக்கு செல்கிறார்கள். காந்தா என்ற மலைக்கிராமத்து பெண் வழிகாட்டி போல் செல்கிறாள். காட்டின் நடுவில் இருக்கும் குளத்தில் குளிக்க வரும் சிறுதீபங்களான சப்த கன்னியர்களையும் அவர்களை தடுக்கும் மங்கை என்கிற ஆவியையும் கேமராவில் பதிவு செய்து வெளியிட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். அதை அவர்களால் சாதிக்க முடிந்ததா? அவர்கள் உயிரோடு வீடு திரும்பினார்களா என்பது கதை. சக்தி வழிபாட்டின் அங்கமாக இருக்கும் சப்த கன்னியர் வழிபாட்டை பேய் கதையுடன் இணைக்க முயல்கிறது திரைக்கதை. மங்கை என்கிற சூனியக்காரி யார்? அவளை காத்தூர் என்ற மலைக்கிராம மக்கள் ஒன்று கூடி ஏன் கொலை செய்தார்கள்? உண்மையில் அவளுடைய ஆவி அந்த கிராம மக்களின் சப்த கன்னியர் வழிபாட்டை தடுக்கிறதா என்பது உள்ளிட்ட முன்கதை சுவாரஸ்யமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. வனப்பகுதியை மையமாக கொள்ளும் பேய் படங்கள் பொதுவாக ஹாரர் த்ரில்லர் சினிமாக்களாக இருக்கும். அதிலிருந்து மாறுபட்டு கிராம மக்களின் நம்பிக்கை உண்மையா பொய்யா என்பதை தங்களுடைய பார்வையாளர்களுக்கு காட்டுவதை நோக்கமாக கொண்ட யூடியூபர்கள் தாங்கள் கொண்டு செல்லும் 2 கேமராக்களில் பதிவு செய்த காட்சிகளின் தொகுப்பாகச் சித்தரிக்கும் வகையில் இப்படத்தின் கேமரா கோணங்களை அமைத்திருக்கிறார்கள். யூடியூபர்களாக வரும் 4வரும் தொடக்கத்தில் கெத்துக் காட்டினாலும் முழுநிலா இரவில் காட்டில் நடக்கும் நிகழ்வுகளுக்குள் சிக்கும்போது நடிப்பால் கதிகலங்க வைக்கிறார்கள். மெல்வின், ஜெனிபர் இடையிலான காதல் இடரும் இடமும், ரிஷி ஜெனிபர் இடையிலான தோழமை மலரும் இடமும் பயம், நம்பிக்கை இரண்டையும் ஒரு சேர உணர வைக்கிறது. கதை, திரைக்கதை, உரையாடல், நடிப்பு ஆகியவற்றை மட்டுமே நம்பியிருக்காமல் காட்சிமொழி, ஒப்பனை, ஒலி, ஒளி, படத்தொகுப்பு உள்ளிட்ட தொழில்நுட்ப அம்சங்களை சற்று அதிகமாக நம்பி களமிறங்கியிருக்கும் இயக்குனர் ஹேம்நாத் நாராயணன் தன் படக்குழுவிடம் நன்றாக வேலை வாங்கி பார்வையாளர்களுக்கு தரமான முறையில் பயம் காட்டியிருக்கிறார். மொத்தத்தில் மர்ம தொடர்.